ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற அன்பர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். வருடத்தின் கடைசியில் வந்திருக்கிற நமக்கு இந்த காலை வேளையில் பரலோகத்தின் தேவனுடைய ஆவியானவர் தருகிற ஒரு வார்த்தையை வாசித்து அதிலிருந்து ஒரு சின்ன தியானத்தை நமக்கு தியானிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தையை இங்கே நாம் வாசிக்கிறோம். இங்கே 3 காரியங்கள் இந்த வார்த்தையில் இருக்கிறது. ஒன்று, தெய்வத்தை பின்பற்ற விரும்புகிறவன் செய்ய வேண்டிய முதலாவது காரியம் அவன் தன்னைத்தான் வெறுக்க வேண்டும். இரண்டாவது, தன்னுடைய சிலுவை அவன் எடுக்க வேண்டும். மூன்றாவது, இயேசுவை அவன் பின்பற்ற வேண்டும். இங்கே முதலாவதும் இரண்டாவதும் காரியத்தை செய்வதற்கு முதலாவதும் இரண்டாவது காரியம் செய்வது எதற்கென்றால் மூன்றாவது காரியத்தை நிறைவேற்ற. மூன்றாவது காரியம் என்ன? டு ஃபாலோ ஜீசஸ், இயேசுவை பின்பற்றுவது. இயேசுவை பின்பற்ற வேண்டுமென்றால் அவர்கள் செய்ய வேண்டிய முதலாவது காரியம் என்ன? அவர்கள் தன்னைத்தான் வெறுக்க வேண்டும். டினை தெம்செல்ஃப். 2, டேக் தயர் கிராஸ், நாட் ஜீசஸ் கிராஸ். இயேசுவனுடைய சிலுவை அல்ல, தன்னுடைய சிலுவையை அவன் எடுக்க வேண்டும். மூன்றாவது, இயேசுவை பின்பற்ற வேண்டும். தன்னைத்தான் வெறுப்பது என்று சொல்லுவது அத்தனை எளிதான காரியம் அல்ல. இந்த சத்தத்தை கேட்கிற எத்தனை பேர் தன்னைத்தான் வெறுத்தவர்கள் உண்டு. தன்னைத்தான் வெறுத்தவர்கள் என்றால் தியாக மனப்பான்மையுடையவர்கள், தியாகத்தோடு கூட தங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றி கொண்டு போகிறவர்களைத்தான் தன்னைத்தான் வெறுக்கிறது. எத்தனை சந்தர்ப்பம் இந்த வருஷத்தில் நாம் தன்னைத்தான் வெறுத்து நமக்கு எதிராக காரியங்கள் பேசப்பட்ட பொழுது, நமக்கு எதிராக தூஷணமான வார்த்தைகள் சொல்லப்பட்ட பொழுது, நம்மை நேசிக்க வேண்டியவர்கள் நேசிக்காமல் போன பொழுது, இப்படி எத்தனையோ சந்தர்ப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்த பொழுது, எத்தனை சந்தர்ப்பத்தில் நாம் அங்கே நம்மை வெறுத்து தேவ அன்பை வெளிப்படுத்தினோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி என்றால் தன்னைத்தான் வெறுப்பது என்பது அத்தனை இலகுவான காரியம் அல்ல. இரண்டாவது, தன்னுடைய சிலுவை எடுக்க வேண்டும். அதுவும் அத்தனை இலகுவான காரியம் அல்ல. இந்த 2 காரியங்களை செய்வது எதற்காக? ஒரு பிரதான காரியத்தை நிறைவேற்றுவதற்காக, ஆண்டவராகிய இயேசுவை பின்பற்றுவதற்காக. இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்றால், இயேசுவை போல மாற வேண்டும் என்றால், இயேசுவை போல சிந்திக்க வேண்டும் என்றால், இயேசுவை போல அன்பு கூற வேண்டும் என்றால், நாம் முதலாவது செய்ய வேண்டியதை இந்த நாளில் செய்ய ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, உதவி செய்யுங்க, நான் என்னை வெறுக்க தியாகமாய் எல்லாவற்றையும் தியாகத்தோடு கூட சகித்து கொள்ள கிருபை தாருங்க என்று சொல்லி தேவ சமூகத்தில் தேவ பிள்ளைகள் ஜெபியுங்கள். 3 காரியம். 1, deny yourself. 2, take your cross. 3வது காரியம், follow Jesus. ஆண்டவர் இந்த வார்த்தையினால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சிந்தித்திடுங்கள், செயல்பட்டிடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.